இன்னைக்கு நம்மள நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம முந்திரி கொத்து பண்ண போறேன். கொத்து, முந்திரி கொத்து. ஸோ முந்திரி கொத்து செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பாசிப்பயிறு, வெல்லம், வெள்ளை எள், உப்பு, மைதா மாவு, பச்சரிசி மாவு, தேங்காய் துருவல், நெய், ஏலக்காய் தூள், மஞ்சள் தூள், எண்ணெய். ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தயாரா இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாவே குக்கிங் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம்? இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம பாசிப்பயிரை வறுக்கணும். ஒரு அது பச்சை பயிர் இல்லை, எங்க ஊர் சைடுல ஆக்சுவலா பாசிப்பயிறு சொல்லுங்க. ஏன்னா இது உடைச்சா பாசி பருப்பு. ஆமா, அது இந்த பச்சை கலர் இது இருக்கிறது. இது உடைச்சா பருப்பு. அப்போ இது முழுசா இருக்கையில பயிறு. அவ்வளவுதான். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பச்சை பயிரை வச்சு தான் முந்திரி கொத்து வந்து பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட்டு வெறும்னேவா இல்லை நெய்? வெறும். இது வெறும் வானலியில் அப்படியே தட்டி. எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும்? இது வந்து 1 கப் அளவு. ஏன்னா பவுடர் பண்ணையில கொஞ்சம் அதிகமாக. இது பவுடர் பண்ணி பண்ண போகிறோம். பவுடர் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு பதில் பச்சை பயிருக்கு பதில் பாசி பருப்பா எடுத்துக்கலாமா? இல்லை, ஆக்சுவலாக இதுதான் நிறைய சத்து அதிகம். ஓகே, அதனால இதுதான் வச்சு பண்ணணும். இந்த முந்திரி கொத்துக்குள்ளது இதுதான். நம்ம பருப்பு வச்சு பண்ணக்கூடாது. முந்திரி கொத்துன்றது எப்படி கேசரி மாதிரி திக்காவா, அல்வா மாதிரி அப்படின்லாம் சொல்லுவீங்கல்ல, இந்த சுசியம் அந்த இது மாதிரி. இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அவ்வளவுதான். சுழியம் தான் இப்ப செய்ய போறீங்களா? சுழியம்ன்றது வந்து கடலை பருப்பு வச்சு செய்யறது. இது வந்து முந்திரி கொத்து. இது பேர் வந்து முந்திரி கொத்து. சுழியம் மாதிரியே இருக்கும், ஆனா இது வந்து கொஞ்சம் ஹார்டா. சுழியம் எப்படி சாஃப்டா இருக்குமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஏன்னா சுழியமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்ல பண்ணும்போது தான் கடலை பருப்பு போடுவோம். அதுவே நீங்க வந்துட்டு கேரளா ஸ்டைல்ல பண்ணீங்கன்னா பச்சை பயிர் தான். அது வந்து வேக வச்சு பண்ணுவாங்க. ஆக்சுவலா வேக வச்சு நீங்க வெல்லம் காய்ச்சி இது வந்து நல்லா வறுத்துட்டு உடைச்சு பண்ண போறோம். ஓ, இது வேக வைக்க போறது இல்ல. அப்படியே நல்லா அந்த ரோஸ்டட் வந்து இதுலயே அந்த ஸ்மெல் போயிடணும். அந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்வோம். ஓகே, அது நீங்க அப்படியே டோட்டலா மாறும். நீங்க வேக வச்சு பண்றதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். அதுக்கும் பாகு எடுப்போம், அது போல இதுக்கும் பாகு எடுப்போம். அப்போ இதுவும் ஃப்ரை பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். பொரிச்சு தான் சாப்பிட போறோம். ஓ, அதுக்கு தான் பண்ண கோட்டிங்க்கு தான் பச்சை பயிர். கோட்டிங் மீன் பச்சரிசி. பச்சரிசி மாவும் மைதா மாவும் அதுக்கு தான் கோட்டிங்க்கு. ஸோ சுழிய மாதிரியே, ஆனால் சுழியத்தை வேக வச்சு பண்ணுறதுக்கு பதில் இதில் வந்து நம்ம வறுத்துட்டு பொடிச்சு பண்ண போகிறோம். நல்ல கலர் மாதிரி எப்படி ஆயில் விடுது. இப்போ இதை மாற்றிடலாமா? போதுமா? போதும். இந்த பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கலர் பாருங்கள். ஆயில் விடுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்ததை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சுக்க போகிறோம். பொடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் துருவல், வெல்லம் எல்லாமே வந்து சேர்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம தேங்காய் துருவலை வறுக்கிறதுக்கு மட்டும் ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கணும். வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு ஒரு எள்ளு வெடிக்கும். இல்லை, ரொம்ப வெடிக்காது. அந்த சூடுல தானே இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே தேங்காய் துருவலும் சேர்த்தலாம். கரெக்டாக வந்துடும். பொரியும் போது அப்படியே லைட்டாக பொரிஞ்சு வரும்போது தேங்காய் துருவலும் சேர்த்தலாம். நல்ல சட்டி சூடாயிடுச்சு, கலரே மாறிடுச்சு. எள்ளு ப்ரௌன் கலர் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்தலாம். இப்போ குவான்டிட்டி எப்படி? தேங்காய் துருவல் வந்து ஹாஃப் அளவு. ஒரு பவுல் அந்த திரிச்ச பொடி இருந்துச்சுன்னா இது ஹாஃப் இருந்தால் போதும். ஹாஃப் இல்லைன்னா 1/4 இருந்தால் போதும். கொஞ்சம் போடலாம். தேங்காய் துருவல் போதும். ஏன்னா இது ரொம்ப நாள் வைக்கணும் அப்படின்றப்போ கெட்டு போயிடும். நீங்கள் இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக. அப்போ ஆப்ஷனலாக அது வேணானா விட்டுடலாமா? தேங்காய் துருவல் வேண்டானா விட்டுலாம்னா நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. இல்லைன்னா இப்போ ப்ரிசர்வேட்டிவ் இதுவில் உங்களுக்கு தேங்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது இல்லை, காஞ்ச பொடியாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாலும் கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் விடாமல் வறுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ இது வறுக்கும் போது இதில் வந்து நம்ம இது கூடவே ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். 2 பீஸ் ஏலக்காய் பவுடர் பண்ணும்போதே சேர்த்து பவுடர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இதில் நல்ல தேங்காய் ஸ்மெல், நெய்யில் தேங்காய் துருவல்ல நம்ம அதோடு சேர்த்து எள்ளு, 3மே நல்ல ஸ்மெல் கொடுக்கக்கூடியது. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் இதை மட்டும் பால் காய்ச்சிடலாம். லைட்டாக தண்ணி விட்டு இதில் வந்து 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்குறோம், பயிர் எடுத்துருக்குறோம். அதை விட ஜாஸ்தி 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும், நிறைய வேண்டாம், ஒரு சொட்டு போதும். இது சும்மா கரையிற அளவுக்கு, அது உள்ள டஸ்ட் இருந்தா இருக்கா அப்படி பாக்குறதுக்காக தான், ஜஸ்ட் கரையிற அளவுக்கு சேர்த்தா போதும். ஓகே. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கட்டியாக ரொம்ப டைம் எடுக்கும். அது சட்டி இது ஆஃப் பண்ணிடலாமா? சூடே போதுமா? ஆஃப் பண்ணிடலாம். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் துருவலுமே நல்லா கலர் மாற ஆரம்பிச்சுட்டு ஒரு வாசனை வரும், அந்த தேங்காய் ஸ்மெல்லு வரும்ல, அது வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே வச்சுருந்துக்கும். இது பவுட்ரு பண்ணி அதோட ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து அவள் தான் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நான் அந்த வேறு ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். மற்றபடி பாகெல்லாம் கிடையாது, வெறும்னே இதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட சேர்த்து நம்ம இந்த பாகையும் ஊற்றிட்டு, ஐ மீன் வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு வறுத்து எடுத்துருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை வந்து நம்ம பொடிச்சு அதோடு அதை சேர்க்க போகிறோம். ஸோ இதை நான் அரைச்சி கொண்டு வந்துட்டு இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வெள்ளத்தை தண்ணி விட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை தான் வந்து அடுத்து மிக்சிங்க்கு போட போகிறோன்னு சொன்னோம். ஸோ இப்போ அதை ஃபில்டர் பண்ணியாச்சு, அதை அதில் ஊற்றிடலாமா? ஊற்றிடலாமா? இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், பவுடர் அதுக்கப்புறமா தானா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பச்சை பயிரை வந்து பார்த்திங்கன்னா வெறும் தவாவில் போட்டு வறுத்து எடுத்துருந்தோம். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பொடிச்சு எடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து இந்த பக்கம் இருக்குது. இதை போட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்த வெள்ளை தண்ணியும் அதில் ஊற்றி அதை தான் வந்து நல்லா உள்ள இந்த ஸ்டஃபிங்க்கு எப்படி கொழுக்கட்டைக்கு உள்ள பூர்ணம் சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த பூர்ணத்தை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெள்ளமா பாசிப்பருப்பு. ஓகே. பயிரை சேர்த்துட்டு இது வந்து நமக்கு தேவையான அளவு வெல்லம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இது மிக்ஸ் ஆன் பண்ணணுமா? இல்லை வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிறது ரொம்ப கம்மி குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு 1/2 கப் 1/2 பவுல் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்ததுக்கு அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்திருந்தோம். அதுவும் நல்லா தண்ணி கம்மியாக விட்டு கட்டியாக கரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து தேங்காய் துருவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதி கப் பாதி கப் பச்சை பயிரிலேருந்து அதுல பாதியாக நீங்கள் வந்து தேங்காய் துருவல். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுடராக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக வச்சிங்கன்னா தான் இது நல்லா கட்டியாக வரும், இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் போட்டு கிண்டும் போது இன்னும் கொஞ்சம் இலகிட்டே வரும். ஓகே. அதனால இப்போவே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம இதுலேயே கட்டி ஆயிடுச்சு, நம்ம கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணவே வேண்டாம், இதுலேயே அப்படியே உருட்டிக்கலாம். இப்போது ரொம்ப உங்களுக்கு தனியாக தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நல்லா வெந்த ஐ மீன் வறுத்துட்டோம், அதில் பச்சை வாசனால போய் நல்லா இதுவாக இருக்கும். சூடாக நீங்கள் வந்து வெள்ளப்பாக ஊற்றும் போது அதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேக செஞ்சிடும். இப்போ இதுவும் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அதை திக்காக்கிறதுக்கு நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை உருட்ட முடியுதா பார்க்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை வருதா அப்படின்னு இப்போ ஓகே இருக்குது, நமக்கு இதுவே செட் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு வந்து ஒரு மாவு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வேணால் சூடு பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தான் நீங்கள் வந்து எவ்வளோ திக்காக வெல்லம் கரைக்க முடியுமோ அவ்வளோ திக்காக கரைச்சிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு மறுபடியும் டைம் எடுக்கும். எண்ணெய் ஊற்றலாமா? எண்ணெய் ஊற்றிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது அவங்கவுங்க விருப்பம். பெருசாக போட்டதாலும் போடலாம், சின்ன சின்னதாக போடுறதா இருந்தாலும் போடலாம். இது கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, அதே அளவு மைதா மாவு ஈக்குவலாக 4 ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திங்கன்னா அதே 4 ஸ்பூன் மைதா. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூளும்
ஒரு சும்மா ஒரு சிட்டிகை அளவு உப்பு, நிறைய சேர்க்க வேண்டாம். இது என்ன ஸ்வீட்ன்ற அந்த மேலே உள்ள தோலுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், கலர் டோனுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். தண்ணி அங்கேயே வச்சுடுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வேணுங்களா? கீழே வச்சுடுங்க. இது வந்து கொஞ்சம் கட்டியாக பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் போதும். வேணும்னா ரெண்டாவது சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்குது, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் கரைச்சி முக்கி போடணும்ல. இந்த அளவு கொஞ்சம் திக்கா இருந்தா போதும் நமக்கு. அதாவது ரொம்ப பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு ரொம்ப தண்ணியா இருக்கும், இது அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அப்படி இருக்கக்கூடாது. இதுல வந்து ஒட்டணும்ல நமக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா மைதா மாவோ பச்சரிசி மாவோ நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல டிப் பண்ணி நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும்ல. இது அப்படியே நம்ம உருண்டையாக ஒட்டி வச்சிடலாமா? பண்ணிட்டுமா? பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சைஸில் நம்ம வந்து உருண்டை எடுத்து வச்சுருக்குறோம். இல்லை இதை விட சின்ன சைஸ் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சூடு செய்கிறவங்களத பொறுத்து. ஏன்னா வெள்ளம்ன்றதுனால கொஞ்சம் சூடு இருந்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம விருப்பம் தான். இதே நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுத்தா ஒரு ஷேப் மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை தட்டையாக வேணாலும் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து 3 போடுவாங்க. இந்த முந்திரி கொட்டை 3 இதை ஒரே இதாக டிப் பண்ணிட்டு அப்படியே கூட போடுவாங்க. இப்போ நல்லா சூடாகிடுச்சு நினைக்கிறேன். நம்ம ஒன்று எடுத்து போடலாமா? ஒரு இதை எடுத்துட்டு இதை நல்லா டிப் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஊற முக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் வடிகிறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டுடலாம். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திருப்பணும், உடனே திருப்ப வேண்டாம். என்ன அந்த சூடு போதுமா? போதும், ரொம்ப கரிஞ்சிடும் இல்லைன்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணத்தை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா மாவு பேட்டர் வெளியில் அவுட்டர் லேயருக்காக ரெடி பண்ணிவிட்டு இப்போ அதில் முக்கி எடுத்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டாச்சு. இப்போ இது என்ன யூஸ் பண்ணலாம்? எது வேணால் இதில் வந்து நம்ம என்ன டெய்லி நார்மலாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அது கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், அந்த மாதிரி எதுனாலும், இல்லை ஒரு கரண்டி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது நம்ம இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா நான் 3 உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம விருப்பம் அது எதுனாலும் போட்டுக்கலான்ற மாதிரி. இந்த மாதிரி 3 எடுத்து ஒரே இதாக டிப் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே இந்த பேட்டரை போட்டுட்டு மூணையும் ஒன்றா சேர்த்து அதில் நம்ம போட போகிறோம். பிரியாமல் இருக்கணும். அப்படியே போட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் முந்திரி கொத்து. ஆமாம், அது கொஞ்சம் வேகணும்ல. இது ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் கலர் மாறினா போதும். ஓகே, ஸோ நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்குள்ளே இதை வந்து நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுடைய இந்த முந்திரி கொத்து வந்து நல்லா வெந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுத்துடலாமா? ஓகே, இந்த ஹனிகோம் மாதிரி அப்படியே கொத்தா இருக்கணும். பார்த்தீங்களா, அந்த ஒரு கரக்குன்னு சவுண்ட் கேட்க அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த முந்திரி கொத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க பார்ப்போம். பாசி பயிரை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வானலியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வெள்ளை எள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பாசி பயிரை இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக வெல்லம் லைட்டாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சி கரைச்சி அதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதா மாவு, அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சுட்டு நம்ம உருண்டை உருட்டி வச்சுருக்கிற பாசிப்பயிரை இதில் நல்லா முக்கி எடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்ம சுவையான முந்திரி கொத்து தயார்.